சட்டக்கடை நேரிலானவர்களுக்கும் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு சட்டம் வந்து பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரத் நாகரிக் சுரக்ஷா சந்தியான்ற ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து முதல்ல வந்து சிஆர்பிசி இருந்தது, இப்போ வந்து அது பேர் மாற்றம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது வேற ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து ஒரு குற்றச்சம்பவம் வந்து இப்போ ஹைகோர்ட்டு கிட்ட நடக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து எல்கை வந்து மாட்டுத்தாவணி அப்புறம் கேப் ஊதராக இருக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால. இப்போ அங்கே நடக்குது அப்படின்னா மாட்டுத்தாவணிலாம் புகார் கொடுக்க முடியுமா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்புதூர்லேயோ இல்லை கொத்தக்கடையிலையோ நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம். அவங்க புகார் கொடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங் மூலயமாவோ, அதாவது டைப்பிங்னா மெசேஜ் மூலயமாவோ வாட்ஸ்அப் மூலயமா புகார் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எழுத படிக்க தெரியாதவங்களோ இல்லை முதியவர்களோ இதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே இது வரைக்கும் போலீஸ்காரங்க உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்ததுன்னா எப்படி அது சாத்தியம்னு தெரியல. போக போக தான் இந்த சட்டத்தோட வீரியமே நம்மளுக்கு தெரிய